குவாண்டம் கம்ப்யூட்டிங், குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் ஏன் தேவை? ஆல்ரெடி நம்மள்ட்ட கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது, லேப்டாப்ஸ் இருக்குது, பவர்ஃபுல் வந்து பிசிஸ் இருக்குது, பவர்ஃபுல் வந்து க்ளவுடு இதெல்லாம் வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ணுறோம். அது இல்லாமல் எதுக்கு இப்போ நம்ம இந்த ரொம்ப காம்ப்ளிகேட்டடான குவாண்டம் கம்ப்யூட்டிங்கோ குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸே நம்ம வந்து உருவாக்குறோம்? அதனால நீடு என்ன, அதோட யூஸ் கேசஸ் என்ன, ஃபியூச்சரில் அது என்னவா மாறப்போகுது, எல்லாத்தையும் பார்த்துலாம் வாங்க. முதல்ல குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்னால் என்னன்னு தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இதுதான் வந்து இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர். பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் கம்ப்யூட்டர் மாதிரிலாம் இருக்காது. பார்த்தா கம்ப்யூட்டர்னே சொல்ல முடியாது. என்னடா அது என்னென்னமோ ஏலியன் மாதிரி எதையோ வச்சுருக்கீங்க, என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இதோட ஆக்சுவல் யூஸ் கேசஸ் என்ன அப்படின்னா வந்து ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸை ஈஸியாக சால்வ் பண்ணணும், அதுவும் மட்டும் இல்லாமல் ஸ்பீடாக சால்வ் பண்ணும். ஸோ இதுதான் வந்து பேசிக் அவுட்லைன். ஒரு சாதாரண கம்ப்யூட்டர் வந்து சாதாரண கம்ப்யூட்டரோட குவாண்டம் கம்ப்யூட்டரை கம்ப்யூட் பண்ணோம்னா ஒரு 1000 டைம்ஸ் பெட்டராகவும், ஒரு 2000 டைம்ஸ் பெட்டராகவும், இல்லை 10,000 டைம்ஸ் பெட்டராகும். நம்ம எடுத்துக்கிற கம்ப்யூட்டரை பொறுத்து 10,000 டைம்ஸோ இல்லை 1000 டைம்ஸோ பெட்டராக தான் இருக்கும். ஸோ இது வந்து நான் பேசிக்காக சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் டெக்னிக்கலாக சொல்லணும்னா இன்னும் வந்து ரொம்ப அட்வான்ஸில் சொல்லணும். பட் அது நிறைய பேருக்கு புரியாது அப்படிங்கிறதுனால ரொம்ப பேசிக்காக சொல்லியிருக்கேன். ஸோ யாராவது டெக்னிக்கலாக இருந்தீங்கன்னா அப்படின்னா மன்னிச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்ததுக்கு. ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து உருவாக்கணும். ஸோ இதோட ஆக்சுவல் யூஸ் கேசஸ் என்ன அப்படின்னா வந்து இப்போதைக்கு ஒன்றுமே கிடையாது. எந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்கன்னா நத்திங். மேபி சம் ப்ராப்ளம்ஸை அவங்க சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. சம் விஷயத்த வந்து அதை வந்து எப்படி வந்து டேக்கிள் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஒரு பெரிய டேட்டா, ஒரு லேக்ஸ் அண்ட் டேட்டாவை அதுக்கிட்ட கொடுத்து எப்படி வந்து அதை ப்ராசஸ் பண்ணுது அப்படிங்கிறத வந்து பார்க்குறாங்க. ஸோ அது வந்து ஒரு க்ரோயிங் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். எப்படி நமக்கு அந்த ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து க்ரோயிங் ஸ்டேஜில் இருக்கோ, அதே மாதிரி இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறதுமே வந்து ஒரு க்ரோயிங் ஸ்டேஜில் இருக்குது. அந்த ஏஐ அப்படிங்கிறது எப்படி க்ரோயிங் ஸ்டேஜில் இருக்கோ அதே மாதிரி தான் அந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ். இது எல்லாமே இன்டர்லிங்க் தான். ரோபோட்டிக்ஸ், குவாண்டம் கம்ப்யூட்டிங், ஏஐ, அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், ரோபோட்டிக்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப எல்லாமே சேர்ந்து ஒர்க் ஆகிற மாதிரியுமே வந்து நம்மளால் செய்ய முடியும். இதெல்லாம் சேர்ந்து ஒர்க் ஆகிற மாதிரி செஞ்சோன்னா நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக மாறதுக்கு உண்டான சான்சஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் நம்ம பேக் டு டாபிக். குவாண்டம் கம்ப்யூட்டிங் எதுக்கு தேவை, ஏன் அதை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, இத்தனை கம்ப்யூட்டர்ஸை நம்ம ஒர்க் பண்ணி என்ன பண்ண போகிறோம், அதுக்காக தான் நமக்கு வந்து க்ளவுட் இருக்கே, பெரிய நம்ம ஸ்டோரேஜ்லாம் வச்சுருக்கோம். ஸோ அதில் போட்டாலுமே நம்மளால் ஈஸியாக வந்து ப்ராசஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக முடியும். ஏன்னா வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய டேட்டா, ரொம்ப ஒரு 10 ஏக்கர் 100 ஏக்கர் க்ளவுட் ஸ்டோரேஜ்லாம் வந்து இருக்குது. ஸோ அதில் ஆக்சுவலாக என்ன பண்ண முடியுமோ அதே தான் இதுலேயும் பண்ண முடியும். பட் அதை வந்து இன்னும் ரெக்டிஃபை பண்ணி இன்னும் ஸ்மாலர் ஸ்பேஸில் பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்மாலர் ஸ்பேஸில் பண்ணுறதுனால நமக்கு என்ன உருவாகும் அப்படின்னா வந்து இன் ஃபியூச்சரில் ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எல்லாமே வந்து நம்ம ஆட்டோமேஷனுக்கு மாறிட்டே இருக்கும். எல்லாமே வந்து ரோபோட்ஸ் தான் வந்து மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணுது. ஒரு கார் தயாரிக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஃபுட்டு தயாரிக்கிறதா இருக்கட்டும், ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டை பேக்கிங் பண்ணுறதா இருக்கணும். ஸோ இது எல்லாமே அதுதான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு சிம்பிளாக அதுக்கு வந்து கோடு வந்து கொடுத்து ஸோ இதை வந்து ரிப்பீட்டடாக நீ பண்ணிக்கிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறோம். பட் இன் ஃபியூச்சரில் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி, ஒரு 100 ஏக்கர் ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப் இருக்குது. ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் வேணும் அப்படின்னா வந்து அப்போது நமக்கு வந்து இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து இதால் வந்து ஒரு பெரிய டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ண முடியும், ஒரு பெரிய விஷயத்தை வந்து அதால் செய்ய முடியும். அடுத்து சின்ன இடத்துலையே நம்ம அந்த சமயத்தில் போய்ட்டு ஒரு பெரிய கம்ப்யூட்டர் வாங்கி அந்த ஒரு பெரிய க்ளவுட் ஸ்டோரேஜ் மெயின்டைன் பண்ண அவசியம் இல்லை. இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸே முக்கியமான வேலைகளை ஈஸியாக வந்து செய்ய முடியும், அதை எஃபிஷியண்டாகவும் அதால் செய்ய முடியும். ஸோ இது வந்து ஒரு சின்ன விஷயம் தான். ஸோ இதோட அடுத்த லெவல் என்ன அப்படின்னா வந்து நம்ம வந்து மிலிட்ரி பர்பஸ்க்காகவும் பார்க்கலாம். ஒரு மிலிட்ரி பர்பஸ்க்காக இப்போ நம்ம வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் இதெல்லாம் வந்து மேனுவலாக வந்து வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸோட இன்டகிரேட் பண்ணும்போது ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா வந்து குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸை ஈஸியாக திங்க் பண்ணி அதுக்கு உண்டான ஆக்ஷன்ஸை அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுக்கும். ஸோ இன்னும் அட்வான்ஸாக திங்க் பண்ணோம் அப்படின்னா வந்து ஆஃபீஸ் ஸ்பேசஸ். ஸோ நம்ம நிறைய ஃபோட்டோஸில் நிறைய வீடியோஸில் அந்த ஸ்பைடர்மேன் மூவிஸ்லையாக இருக்கட்டும் நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஒரு பெரிய ஆஃபீஸையே வந்து ஒரு ஏஐ வந்து கண்ட்ரோல் பண்ணிருக்கோம். ஸோ அந்த ஏஐ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பேக் போனால் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து அந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். ஏன்னா இதால் தான் வந்து அதை வந்து ஈஸியாக வந்து ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ அவ்வளோ பெரிய டேட்டாவை அவ்வளோ பெரிய கம்பெனியை மேனேஜ் பண்ணுறதுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் யார் போகணும் யார் போகக்கூடாது அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். அதே பொறுத்து ஸ்பேஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அன்மேன்டு மிஷின்ஸ், ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை வந்து நம்ம அன்மேண்டாக இப்போ வந்து அனுப்புகிறோம். ஸோ அதை வந்து நம்ம இங்கேயே வந்து கண்ட்ரோல் பண்ணிருக்கோம். அதுக்கு ஒரு சின்ன ஏஐ விஷயங்கள்லாம் நம்ம இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். ஒரு இப்போ நம்ம சிக்னல் வந்து கட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அது எப்படி ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து மூவ் பண்ணிக்கிறது, அதுவே எப்படி வந்து அதை ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். பட் இன்னும் அட்வான்ஸ் வெர்ஷனில் நம்ம ஒரு புதுசாக ஒரு பிளானட்டுக்கு போகிறோம், புதுசாக ஒரு விஷயத்துக்கு பண்ண போகிறோம், புதுசாக அந்த இடத்துல என்ன இருக்குன்னே தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் அதோட இன்டகிரேட் பண்ணி அமுச்சு விட்டோம்னா அது அப்போவே நான் அனலைஸ் பண்ணி இதை இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அதில் ஈஸியாக டேட்டா இன்ஸ்டண்ட்டாக வந்து கிராப் பண்ணி அந்த இடத்துல என்ன பண்ண முடியுமோ பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலான குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸோட ஒர்க். அது கண்டிப்பாக தேவைன்னா
100% கண்டிப்பாக தேவை. பட் இப்போதைக்கு கரண்ட் மார்க்கெட்டில் அந்த அளவுக்கு அந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸோட யூஸ் கேசஸ் வந்து இல்லை. பட் இன் ஃபியூச்சரில் அதை வச்சு தான் வந்து நம்ம ஃபியூச்சரே இருக்குது அப்படிங்கிறதுனால அதை இன்னும் வந்து ஃபர்தர் டெவலப் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஓவரால் அவுட்லுக், ஓவரால் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கோட யூஸ் கேசஸ். மேபி இந்த வீடியோ ரொம்ப சின்ன வீடியோ தான் இருக்கும், பட் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும். குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸை மேபி இன் ஃபியூச்சரில் யாராவது குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா அதை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அதை பற்றி ரிசர்ச் பண்ணுங்கள். அதை பற்றி எப்படி உருவாக்குறாங்க, என்ன இதுங்களை தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஏலியன் மாதிரி இருக்க ஸ்ட்ரக்சர் எப்படி உருவாக்குறாங்க, அதில் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்காக இருக்கும். ஸோ இதில் இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து இதை பற்றி போடலாம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.